திரு கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் பௌர்ணமி நாளிலும் வழிபாடு செய்யப்படும் ஒரு தீப ஒளி பண்டிகையாகும். இந்துக்கள் கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகை இது. இந்த கார்த்திகை தீப திருவிழா பண்டைய காலத்தில் இருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபம் என்பது நம் உள்ளத்தில் உள்ள இருளை போக்கி ஒளியை பரவ செய்யும். தீபம் என்பது ஞானத்தின் அறிகுறி, மங்களத்தின் சின்னமாகும். இந்த கார்த்திகை தீபமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சிவபெருமான், முருகப்பெருமான், மகாவிஷ்ணு மூவரையும் வழிபடும் மாதமாகவும் அமைந்துள்ள இந்த கார்த்திகை மாதத்தில் வருவது சிறப்பு. திருக்கார்த்திகை திருநாள் என்பது தீபங்களை ஏற்றி இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளி பெற இறைவனை வணங்கும் ஒரு தீப ஒளி திருநாளாகும். இப்படி திருக்கார்த்திகை தீபம் தோன்றிய வரலாறு, சிறப்புகள், கோவில்களில் கார்த்திகை தீப திருவிழா, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு மற்றும் அட்டவணை, வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. திரு கார்த்திகையில் 3 வகையான தீபங்கள் ஏற்றப்படுகின்றது. அவை குமாராலய தீபம், விஷ்ணு ஆலய தீபம் மற்றும் சர்வாலய தீபம். குமாராலய தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை முருகனுக்கு உரியதாக கருதி அந்த நாளில் முருகன் ஆலயங்களில் தீபமேற்றி வழிபாடு செய்யப்படுவது. இது குமாராலய தீபமாகும். விஷ்ணு ஆலய தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உரியதாகும். இந்த நாளில் பெருமாள் ஆலயங்களில் தீபமேற்றி கொண்டாடுவதை விஷ்ணு ஆலய தீபம் என்று அழைக்கின்றோம். 3வது சர்வாலய தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கு சர்வ ஆலய தீபம் என்று பெயர். இதிகாசங்களின்படி கார்த்திகை தீபம் தோன்றியதற்கு பிரதானமாக 2 வரலாறுகள் சொல்லப்படுகின்றது.